ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூர் மார்க்கெட்டை பற்றி தான் ஒரு கவரேஜ் கொடுக்கலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு 2-3 வாரம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து போட முடியாமல் இருந்தது. ஸோ இந்த வாரம் போட்டுடலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க்கெட்டை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். இந்த மார்க்கெட் வந்து 1900 பில்ட் பண்ணாங்க, நியர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 125 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. பட் 1985 வந்து ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து முக்கால்வாசி போர்ஷன் வந்து எரிஞ்சு போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஒரு கால்வாசி மட்டும்தான் இப்போ இந்த ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கு. மிச்சம் எல்லாத்தையும் வந்து அந்த சப்பர்பன் ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயின் டெர்மினஸ்க்காகவும் ரிசர்வேஷன் சென்டருக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து கால்வாசி மட்டும்தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃபார் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ். நீங்கள் என்ன புக்குனாலும் இங்கே வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக்ஸ், ஆன்டிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். நான் வந்து இந்த ஒரு சைடு ஆஃப் மார்க்கெட் தான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு பல்லாவரம் சந்தை மாதிரியே ஒரு லுக்கு இதில் இருக்கும் இந்த மார்க்கெட். அண்ட் இது வந்து ஃப்ரைடே மட்டும்தான் பல்லாவரம் சந்தை மாதிரி ஃப்ரைடே மட்டும் ரன் ஆகிறது கிடையாது. எவ்ரிடே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி காலையில் போனீங்கன்னா மோஸ்ட்லி திறந்துருக்காது. மத்தியானத்து மேலே தான் இது வந்து பீக்காக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டெய்லியும் ரன் ஆகுறதுனால மோஸ்ட்லி வந்து கூட்டம் ஜாஸ்தி இருக்காது, கொஞ்சம் அப்படியே நார்மலாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து பெர்மனன்ட் ஷாப்ஸ் தான். ஸோ ஆல்வேஸ் வந்து அதே கடை அதே இடத்துல தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நீங்கள் கம்பேர் டு பல்லாவரம் சந்தையோ இல்லை வேறு ஏதாவது ஊர் மார்க்கெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்னை மூர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு தேவையான பொருள் வந்து இங்கே ஈஸியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ காசு வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டுக்கு வந்து சில பேர் வந்து தப்பான பேர் வச்சுருக்காங்க, சோர் மார்க்கெட்டு, திருட்டு மார்க்கெட் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே இருக்கவங்க எல்லாமே ஜென்யூன் மக்கள் தான். இவங்க வந்து ஒரு வீடுகள்லையும் அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது அங்கேருந்து அவங்க வெக்கேட் பண்ணும்போது கொடுக்குற ஐட்டத்தை தான் இங்கே கொண்டு வந்து செகண்ட்ஸாக சேல் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இங்கே வாங்க வரவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்க பொருளையும் வந்து சேலுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இவங்க வந்து அது ஒர்க்கிங்காக செக் பண்ணிவிட்டு என்ன கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரைஸை கொடுத்து வாங்கி அவங்க ரீசேல் போடுறாங்க. பட் சில டைம் என்ன ஆகும்னா இவங்க வந்து அது எங்கேருந்து அவங்க கொண்டு வராங்கன்றதை செக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம இருக்கிற அவசரத்தில் பொருள் மட்டும் வாங்கிட்டு நம்ம காசு கொடுத்து இது பண்ணிவிடும். ஸோ அது வந்து சில டைம் தப்பாக போகலாம். அவங்க வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ மற்றபடி இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க எல்லாமே வந்து ஜென்யூன் மக்கள் தான். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ரேராக ஏதாவது ஒரு பொருள் தேவை எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா மோஸ்ட்லி கிடைச்சிரும் அது. பட் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து அஃபோர்டபுள்னா கொடுத்து நம்ம வாங்கிக்க வேண்டியது. ஏன்னா எனக்கு அந்த பொருள் தான் முக்கியம், காசு வந்து முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ வாங்க நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து பேக் சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தேன். நான் ஃப்ரண்ட்லேருந்து போகல, பேக்லேருந்து அப்படியே கவர் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட்டு ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி பழைய பிராஸ் ஆன்டிக் ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அப்படியே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து திங்ஸ் வச்சுருக்காங்கன்ட்டு. ஓகே, ஸோ நிறைய வந்து எங்கேயும் பார்க்காத ஐட்டங்கள் கூட இங்கே வந்து கன்சால்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து எல்லா பொருளும் வந்து இங்கே மிக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. பழைய டிவியாக இருக்கட்டும், விசிஆராக இருக்கட்டும், டிரான்சிஸ்டர் ரேடியோ ஆர் வால்வ் ரேடியோ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த கடையில் பார்க்க முடியுது. டெலிஃபோன்ஸு, கேமராஸு இதெல்லாமே வந்து இந்த ஷாப்பில் இருந்தது. இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் நாமினல் ரேட் மாதிரி தான் தெரிஞ்சுது. நான் ப்ரைஸில் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். விசிஆர் வந்து ஒரு 3000 2000 சொல்கிறாங்க, ஒர்க்கிங்ன்றாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கேஷஸ் கண்டிஷன் தாங்க, நீங்கள் வந்து அப்படியே வாங்கிக்கோங்க, நீங்கள் உடனே பார்த்துட்டு ஒர்க் ஆகலைன்னா அப்படியே கொடுத்து மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷாப்பை முடிச்சுட்டு நான் அப்படியே பக்கத்தில் வந்தேன். சில மாடர்ன் ஐட்டம்ஸு இதெல்லாம் கூட இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. கூலிங் கிளாஸு இதெல்லாமே இருந்தது. ஒரு சின்ன கடையாக தான் இருந்தது இதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது கிட்டத்தட்ட வந்து பல்லாவரம் சந்தையில் இருக்க மாதிரி, பட் என்ன ஒரு பெர்மனன்ட் ஷாப் மாதிரி இங்கே வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டால்ஸு இதெல்லாம் வந்து வீடுங்கள்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டு போகிறத வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க. ஸோ மைக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரிமோட்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய ரிமோட்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே வந்து விசிஆர்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. குட்டி ரேடியோஸு, பட் எதுவுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் கன்ஃபார்மாக தெரியாதுங்க. நீங்கள் கண்டிஷன் பார்த்தாவே தெரியும், நிறைய வந்து தூசி அடைஞ்சு இதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகிறது டவுட்ஃபுல் தான். எடுத்து சேஃபாக வேணால் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கடையோட லொக்கேஷனும் வந்து நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன்.
ஹெட்ஃபோன்ஸு, ரூம் வீடுங்களுக்கு போடுவாங்களா ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி எல்இடி லைட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அண்டு ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாம் பாருங்களேன், மேக்னெட்டோட சைஸ் அந்த மிக்சர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மைக் இன்புட் பிஏ சிஸ்டம் மாதிரி நிறைய இது வச்சுருந்தாங்க. இதில் நான் ஆச்சரியமானது வந்து இந்த ஸ்பீக்கர் சைஸ் தான், மேக்னெட்டோட சைஸை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே வந்து ஹோல்சேல் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. 5.1 சிஸ்டம் கூட வச்சுருந்தாங்க, ஆம்ப்ளிஃபயர்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் செக் பண்ணி கண்டிஷன் அங்கேயே வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகேனா வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப் ரேட்டில் நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கலாம் இங்கே. பட் அகெயின் நான் சொல்கிறது வந்து பல்லாவரம் சந்தையை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். டபுள். இந்த ஷாப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. நான் உள்ளே அவங்களுக்கு போனதுக்கப்புறம் காட்டுறேன். வெளியில் வந்து நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் இதுதான் இருந்தது. பட் ஆனால் நிறைய உள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிளேயர்ஸு, இந்த ஒரு ஷாப்பில் வந்து எல்லாமே கிடச்சிரும்ன்ற மாதிரி ஒரு வியூ இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 2 ரெக்கார்ட் பிளேயர் தெரியுதுல்ல, அதே மாதிரி அயன் பாக்ஸ் பக்கத்தில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் ஆம்ப்ளிஃபயர், வால்வ் ஆம்ப்ளிஃபயர் இருக்குது. ஓகே, அந்த ப்ளூ கலர் இது. ப்ளஸ் தையல் மிஷின்னு, அந்த காலத்தில் உள்ள அந்த கண்டெய்னர், வுட் ஐட்டம்ஸ், டைப்ரைட்டர்ஸு, டெலிஃபோன்ஸ் பாருங்கள், அந்த காலத்து டெலிஃபோன்ஸு, பிராஸ் ஐட்டம்ஸ், டேப் ரெக்கார்டர்ஸ். அண்ட் இந்த டிவி ஷட்டர் டிவி இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. 15,000 சொன்னாங்க, 15,000. ஸோ டெலிஃபோன்ஸ் இதெல்லாம், கேமராஸ், ஓல்டு விண்டேஜ் கேமராஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னாலும் அகெயின் ஒரு ஷட்டர் டிவி. ஸோ வால்வ் ரேடியோஸும் இருந்தது, அங்கே கார்னரில் வச்சுருப்பாங்க பாருங்கள் வால்வ் ரேடியோஸு. கிளாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, பெண்டுலம் கிளாக்ஸு. அண்ட் நிறைய டெலிஃபோன்ஸ் இதெல்லாம் இருந்தது. ரொம்ப ஓல்டு வால்வ்ஸ் ரேடியோஸும் இருந்தது. ஸோ இந்த டெலிஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண இது. நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஹெச்எம்பி ரெக்கார்ட் பிளேயர். டிவி தான் சான்ஸே இல்லை. பட் ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகம். 15,000ன்றது வந்து டூ மச் காசு. பட் அதனால தான் உங்களுக்கு வந்து பொருள் வேணும், ப்ரைஸ் வந்து முக்கியம் இல்லைன்னா இங்கே பார்த்தாங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து வால்வ் ஆம்ப்ளிஃபயரு. பட் இதை வந்து என்னால் இது வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுனால டக்குன்னு எடுத்து செக் பண்ண முடியல. நான் அப்படியே இருந்த பொசிஷன்லேயே வச்சு பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம ஒன்ஸ் வெளியே எடுத்தோன்னா அவங்க வந்து வியாபாரிகள் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்மளுக்கு அது வந்து தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், அந்த டிவிடி சிஸ்டம், டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் இதெல்லாமே இங்கே லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் எவ்வளோ குட்டி ரேடியோ ஒன்று, சூப்பராக இருந்தது. அதான் இந்த ஷாப் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு நம்மளுக்கு தேவையானது எல்லாம் மோஸ்ட்லி இங்கேயே வந்து கிடச்சிரும். ஏதாவது கிடைக்காத பொருள் ஒன்று வாங்கணும், இல்லை விண்டேஜ் ஐட்டம் வீட்டுக்கு தேவை அப்படின்னா இங்கே வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா பழைய சுவிட்ச் போர்டு, ஃபேன் ரெகுலேட்டர்ஸு, அப்புறம் ஆம்ப்ளிஃபயர்ஸு, ப்ரொஜெக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது. ஸ்விட்சஸ் பார்த்தீங்களா, அந்த காலத்து ஸ்விட்ச் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். என்கிட்டையும் ஒரு சிலது இருக்குது. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் இதை போட்டிருப்பேன் நான் யூடியூப் ஷார்ட்ஸில். ஸோ இதான் கடையோட பேர், பார்த்துக்கோங்க, ஏ ராஜன். கண்டிப்பாக அந்த ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி என்ன ஐட்டம் வேணுமோ நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டிசைட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். நான் இவங்ககிட்ட இது வந்து செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன் நான். அவங்க வந்து ரன்னிங் கண்டிஷன் எதுவும் கிடையாது, இப்படியே ஆசஸ் இருக்கிறது தான். ஐ திங்க் 3,000 ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 3,000 4,000 நம்ம வந்து பார்த்து கேட்டு நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ இன்னொரு கடைக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு டிவி தெரியுதா? இந்த டிவியை வந்து இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்புறம் ஃப்யூச்சர் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இது காட்டுறேன் நான். ஏன்னா எனக்கு அந்த டிவி வந்து எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், 8,000 சொன்னாங்க. அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன் நான். என்னங்க இருக்குது அத்தனோன்னு சின்ன டிவிக்கு 8,000 சொல்கிறீங்கன்ட்டு. இல்லைங்க, அது ஆன்டிக் பீஸு,
அது வந்து கலெக்டபிளுக்கு வாங்குவாங்க, அதனால் அந்த ப்ரைஸ் தான் வைப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு எடுத்தோடனே இருந்தார். 8000 ரூபாவா அப்படியே நின்றுச்சு. ஸோ மற்ற இதெல்லாம் பார்த்தேன் நான். நிறைய வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லா கடையிலையும் வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. பிராஸ், காப்பர் அந்த மாதிரி. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், பழைய ப்ரொஜெக்டர்ஸு, ஜாஸ்தி ஸ்பீக்கர், சொல்லிட்டீங்க இது நீங்க எடுத்த உடனே. கேமராஸு. இல்ல அது நீங்க கஷ்டமா இருக்கும் உங்களுக்கும். ஸோ இன்னொரு ஷாப்பில் அதே ஷாப் தான், நிறைய கொச்சு கொச்சுன்னு போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்து ஒரு அலைன்டாக இல்லை, ஏன்னா இவங்க நைட் ஆச்சுன்னா திரும்ப எல்லாத்தையும் எடுத்து ரீஅலைன் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்சஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்கு, அண்டு கேமரா ஸ்டாண்ட், ஃபோன்ஸ் இதெல்லாம் இருந்தது. ப்ரொஜெக்டர்ஸ் வந்து எனக்கு ஏன்னா இது வந்து விசிஆர் டிவி காம்போ இது, அண்டு ஃபுல் பக்கா கண்டிஷனில் இருந்தது, ஒரு கிராக் எதுவுமே இல்லாமல். என்ன பழைசு தூசி இதாக இருந்தது, ரெடி பண்ண முடியணும். பட் ஆனால் ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப்பில் இது வச்சுருந்தாங்க, கிட்டார் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃபோன்ஸ் இருந்தது, கீபேட் ஃபோன்ஸ் இருந்தது, டச் ஃபோன்ஸ் இருந்தது, சிடிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து விசிடியாக தான் இருந்தது, விசிடி ஆர் டிவிடிஸ் இருந்தது. பட் டைட்டில்ஸ் எல்லாம் நல்ல டைட்டில்ஸ் தான். மன்னன், வாக்மேன் பார்க்கறதுக்கு கண்டிஷன் நல்லா இருக்குது. ஆனால் இது மோஸ்ட்லி என்னென்னா உள்ள பெல்ட்டு இருக்காது, அதான் ஒரு சிக்கல். பெல்ட்டும் வந்து கிடைக்காட்டி நம்மளுக்கு தலைவலியாக போயிடும். பழைய டைப்ரைட்டர்ஸ், ஃபோன்ஸ் இதெல்லாம். இந்த வாக்மேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, வெயிட்டாகவும் இருந்தது. இது ரேடியோ பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டர், நேஷ்னல் நினைக்கிறேன், டைப்ரைட்டர். நல்ல கண்டிஷனாக தான் இருந்தது. எடுத்து நம்ம ஸ்லைட்டாக சர்வீஸ் பண்ணிவிட்டு, ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டா நல்லா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு ஐபாட் ஒன்று பார்த்தேன், நல்ல குவாலிட்டியில் இருந்ததுங்க. இது ஆன் ஆகுதா இல்லையா, ப்ரைஸ் கேட்டேன் நான், 800 சொன்னாங்க. சரி 500 கேட்டேன், ஓகேன்ட்டாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் என்னடா டக்குன்னு குறைச்சேன், இது ஓகேன்ட்டாங்க. இதில் வந்து இந்த ஐபாடில் வந்து வித் கேமராவோட இருந்தது. பக்கத்தில் வந்து நோக்கியா கீபேட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, கீபேட் மொபைல். அண்ட் நிறைய வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், இந்த பழைய எல்சிடி டைப் வாட்சஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே கார்ட்லெஸ் ஃபோன்ஸ், இது பார்த்தீங்களா, வாய்ஸ் ரெக்கார்டர் சோனியோடது, அண்டு சீலிங் ஃபேன். ஸோ இந்த நான் 500ன்றனால சீப்பாக தான் இருந்தது. ப்ளஸ் இது வந்து வீடியோ சப்போர்ட், கேமரா சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ எப்படியும் வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லுக் அண்ட் ஃபீலும் நல்லா இருந்ததுனால நான் அது வாங்கி. இன்னொரு கடைக்கு போனேன் நான், அங்கே ஆப்போசிட்லேயே இருந்த கடை தான். ஸோ இங்கே வந்து நிறைய சின்ன கடையாக தான் இருந்தது, பட் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸாக இருந்தது. ஃபேன்சி ஐட்டம்ஸ் ப்ளஸ் விண்டேஜ் ஐட்டம்ஸில் இருந்தது. அங்கே பார்த்தீங்களா வால்வ் ரேடியோ ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் டிரான்சிஸ்டர், டேப் ரெக்கார்டர் இதெல்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேடியோஸ், டிவிஸ் எல்லாம் கூட இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவிஸு. நிறைய விண்டேஜ் கேமராஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அங்கேயே வந்து ஒரு பெட் டைப் டேப் ரெக்கார்டர் பார்த்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி வந்து இதுதான் வேணும் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. பட் இதை எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன், உள்ளே வந்து கடமுடன்னு சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்தது, இது வந்து எல்லா பார்ட்ஸும் இருக்குமா இல்லையான்ட்டு. ப்ரைஸ் கேட்டப்போ 1800 சொன்னாங்க. நான் இந்த கடை பேரும் நான் காமிச்சிருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபோன் நம்பர் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்போஸ் அந்த ஷாப்பில் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து அது கொஞ்சம் 1800ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இதுக்கு மேலே நம்ம சர்வீஸ் பண்ணி அது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கணுன்னா கொஞ்சம் காஸ்ட்லின்றனால அப்படியே வச்சுக்கணும் நான். அதுக்கப்புறம் இந்த ஷாப்பில் வந்து நிறைய அடாப்டர்ஸு, மவுஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அண்டு கீபேடு மொபைல்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு கவரில் வந்து நிறைய கேசட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க.
அந்த ஒரு ஒயிட் கவர் தெரியுதுல்ல, அதில் வந்து நிறைய கேசட்ஸ் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கேசட்ஸ். நல்ல கண்டிஷனாகவும் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கேசட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இங்கே வந்து எதுவும் சில கடையில் வந்து நிறையா ஃபார்முலா எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பெர்மனன்ட் ஷாப்னால அடிக்கடி எடுத்து வச்சு அலைன் பண்ணிட்டு திரும்ப உள்ளே எடுத்து வைக்கணும். நிறைய பொருளும் இருக்கனால அப்படி அப்படியே எடுத்து ஒரு குப்பை மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம தான் தேடி பார்த்து எது யூஸ்ஃபுல்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். ஹார்ட் டிஸ்க்கு, டெலிஃபோன்ஸ், பியானோ, சரிகம, ரேடியோ, கேரவன் ரேடியோ அண்ட் நிறைய பழைய விண்டேஜ் ஐட்டம்ஸ். இந்த வால்வ் ரேடியோ, அகைன் டிரான்சிஸ்டர் ரேடியோ இதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் எடுத்து ரிப்பேர் பண்ண முடியும்னா இங்கே வந்து பார்த்து நீங்கள் கொஞ்சம் சீப் ரேட்டு கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய இது டேமேஜ் கண்டிஷனில் இருக்கனால அவங்க வந்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணியும் கொடுப்பாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து விலை இது பண்ணுவாங்க. நம்ம வேடிக்கை பார்க்க தான் வரோன்னா கடுப்பாயிட்டு துரத்தி விட்ருவாங்க. இதை பாருங்கள், இங்கே காயின்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ₹100 காயின். ஸோ இதெல்லாம் அந்த ஃபோன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. லேப்டாப் அடாப்டர்ஸ். ஸோ சில கடையெல்லாம் வந்து ப்ராப்பராக இன்னும் ஓப்பன் பண்ணல, கவர் மட்டும் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்களா, ஜேவிசி ரிமோட்டு. ஐ திங்க் யாரும் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களான்னு தெரில. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கூட நிறைய ரிமோட்ஸும் இருக்குது. பொறுமையாக உட்காந்து வந்து தேடி பார்க்கலாம். இது டெய்லியும் ரன்னிங்னால நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் வச்சுருந்தாங்க அண்ட் கேமராஸ் டெடிக்கேட்டடு. இந்த ஷாப்பில் வந்து எல்லா டைப் ஆஃப் கேமராஸும் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த விஹெச்எஸ் கேமராவும் இருந்தது. பட் ஆனால் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருந்தனால 2 கேமரா வச்சுருந்தாங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் டேமேஜ்டு கண்டிஷனில் இருந்தனால நான் வந்து வாங்கிக்கலை. பட் ஆனால் எல்லா டைப் ஆஃப் கேமராஸும் வச்சுருந்தாங்க. ரோல் கேமராலேருந்து ஸ்டில் கேமரா, இதெல்லாம் பாயிண்ட் அண்ட் ஷூட்டு நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. லென்சஸும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ கேமராவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து செக் பண்ணி பாருங்கள். அகுஜாவோட ஸ்பீக்கர் அண்ட் மூவி கேசட்ஸு இதெல்லாம் கூட இருந்தது. கிளாக்ஸ், வீடியோ எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா? உங்களை எடுக்கல, வெறும் இது மட்டும்தான். இல்லை இல்லை இல்லை, தப்பெல்லாம் போடுறது. ரேட் எதுவும் போடுறது இல்லை, வெறும் வாட்சஸ் எல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. டால்ஸ், ரேட் எதுவும் போடுறது அண்ட் டிவிடி பிளேயர்ஸு, ஹோம் தியேட்டர், கேமராஸ். கேபிள்ஸு இதெல்லாம் நம்ம 2 பின் டு சிங்கிள் பின் டு 2 பின் கன்வெர்ட்டரு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். நான் வந்து டுவர்ட்ஸ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு பார்த்து போயிட்டு இருந்தேன் நான். இது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹோம் தியேட்டர் சிஸ்டம், ஊஃபர்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய ஹைஃபை சிஸ்டம் வச்சுருந்தாங்க. டிவியும் இருந்தது. லைட்ஸு, எல்இடி லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. போர்ட்டபிள் சிடி பிளேயர், டிவிடி பிளேயர். அப்புறம் வந்துட்டு நிறைய கீபோர்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வோல்ட் மீட்டர், கேமராஸ், டார்ச் லைட்ஸ், அப்புறம் அந்த பிஓஎஸ் மிஷின்ஸு, நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருந்தது. காருங்களுக்கு வைக்கிற ஸ்பீக்கர்ஸ். இது பாருங்கள், பிஏ சிஸ்டம்க்கான மைக் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வால் மவுண்டிங் ஸ்பீக்கர்ஸும் இருந்தது.
அண்ட் பக்கத்துலேயே வந்து ஐ திங்க் ஹைஃபை சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி டிவி பிளேயர் இது பார்த்தீங்களா, நேஷ்னலோட அந்த காலத்து டாப் லோடிங் விசிஆர் இது. இதெல்லாம் வந்து ரேர் கலெக்ஷன். இது ஒர்க் ஆச்சுன்னா சான்ஸே இல்லை, சூப்பர் மாடல் அது. பட் இது ஓப்பனில் இருக்கனால கண்டிப்பாக வந்து தூசி மழை இதிலலாம் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, டிரான்சிஸ்டர், ஆம்ப்ளிஃபயர் இதெல்லாம். இங்கெல்லாம் வந்து நிறைய வாட்சஸ், குட்டி ஃபோன்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்படியே மலை மாதிரி கிடைக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாகவே வைக்கலை, ஏன்னா ரெகுலராக வந்து அப்படியே எடுத்து இது பண்ணுறதுனால சும்மா அப்படியே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட் ஆனவொன்னே கவர் போட்டு மூடி வச்சிடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட வாட்சஸ்க்கே ஒரு தனி ஒரு கூட்டம் இருக்குது. ஈவினிங் ஆனால் வந்துடுறாங்க, வந்துட்டு நிறைய வாட்சஸ் வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் ஆனால் இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரெகுலராக வந்து வாட்சஸ் செக் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய டிவிடி பிளேயர்ஸ் இதெல்லாம், டேப் ரெக்கார்டர்ஸ் இதெல்லாம் இங்கே மலை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அகைன் அதுதான் ஆர்கனைஸ்டாக இல்லை, அப்படி இப்படியே வந்து போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இங்கே பாருங்கள், சில சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருந்தது, டேப் ரெக்கார்டர்ஸ். அண்ட் இங்கே ஒரு விசிஆர் இருந்தது வித் ரிமோட்டோட, நேஷ்னல் J1. நல்ல மாடல் தான், பட் ஆனால் ஒர்க்கிங்கான்றது 50-50 தான். ஏன்னா ரிமோட்டோடு இருக்குன்னா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம், இல்லை ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். ஏதாவது ஒரு வீட்டில் வந்துட்டு வெக்கேட் பண்ணும்போது அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் இது சேலுக்கு. ஆப்பிளோட லேப்டாப் ஒன்று இருந்தது. அண்ட் நிறைய வந்து விசிடி டிவிடிஸ் தான் பார்க்க முடிஞ்சது, ஆடியோ சிடிஸ் பெருசாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மூவி டிவிடிஸ் அந்த மாதிரி இருந்தது. சாமி சிலைகள், டேப் ரெக்கார்டர், பூம் பாக்ஸ், யூடியூப் சிடி டிவிடி பிளேயர், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்க என்ன அலோவ் பண்ணல, ஏன்னா இந்த மார்க்கெட்டை பற்றி பெருசாக வந்து மக்கள் தப்பாக ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க போல். இந்த மோர் மார்க்கெட் வந்து வேறு மாதிரி, அதனால் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கடைங்கெல்லாம் வந்துட்டு அலோவ் பண்ணல. அவங்க வந்து நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க, நீங்கள் வந்து பெர்மிஷன் இல்லாமல் எடுக்காதீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாங்க. சரி, ஓகே, அவங்களும் வந்து ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதனால் அதோட வீடியோ நிறுத்திட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் நான். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சொன்ன மாதிரி அந்த லைப்ரரி, அந்த புக் செக்ஷன் வந்து நான் போகலை. அது முடிஞ்சால் நான் இன்னொரு நாள் கவர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய புக்ஸ், உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே செகண்ட் ஹேண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நிறைய ஆன்டிக் ஷாப்ஸும் உள்ளே இருக்குது காம்ப்ளெக்ஸ்குள்ளே. பட் ஆனால் மேஜராக இருக்காது, 1-2 ஷாப்ஸ் இருக்கும். அண்டு நிறைய வந்து எம்டியாக தான் இருக்குது ஷாப்ஸ் எல்லாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மோர் மார்க்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.